இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்குள்ள செய்தியின் தலைப்பு காயப்பட்ட போர் வீரர்கள், ஆங்கிலத்தில் wounded soldiers. போர்க்களத்தில் காயப்பட்ட போர் வீரர்களை உடனடியாக அப்புறப்படுத்தி அவங்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து அவங்க மீண்டுமாக நல்ல ஆரோக்கியமாக திடமான சுகமான சரீரத்தோடு நிலைநிறுத்தப்படும் போது மீண்டுமாக அவங்க போருக்கு தயாராகிறாங்க. அவங்க மூலமாக கண்டிப்பாக நல்ல காரியங்கள் வெற்றி உண்டாகிறதுக்கு வழி இருக்குது. இது ஏன் சொல்கிறேன்னா, அதே போல தான் நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் கிறிஸ்தவர்களாகிய விசுவாசிகளாகிய நம்ம எல்லாரும் ஒரு போர்க்களத்தில் இருக்கிறோம். அது ஆவிக்குரிய போர்க்களம். ஏன்னா இயேசுவானவர் சாத்தானை ஜெயித்துட்டார், அது நமக்கு தெரியும். வெற்றி பெற்றுட்டார். எல்லாவற்றையும் அவனிடத்திலிருந்து சகல அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நம்மோடு அந்த அதிகாரத்தை பகிர்ந்திருக்கிறார். விசுவாசிகளுக்கு இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் பெற்று ரெடியாக வச்சிருக்கிறார். ஆனால் நம்ம விசுவாசிகள் அனைவரும் போர் வீரர்களைப் போல முன் சென்று அவைகளை சுதந்திரித்து கொள்ள வேண்டியிருக்குது. ஏற்கனவே பெற்ற வெற்றியை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. இதுக்கு ஒரு பெரிய கிரயம் செலுத்தப்பட்டிருக்குது. ஏற்கனவே சும்மா சாதாரணமாக நடக்கலை, ஒரு பெரிய கிரயம் செலுத்தப்பட்டு நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு இப்போ அனுபவிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம முன் சென்று அதை சுதந்திரிக்க வேண்டியிருக்கிறது. இதுக்குரிய பரிசுத்தாவியின் வரங்கள், வல்லமைகள், நம்முடைய வாயின் வார்த்தையின் அதிகாரம் மற்றும் பல காரியங்கள் இதோடு சேர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பல விசுவாசிகள் காயப்பட்ட போர் வீரர்கள் மாதிரி காணப்படுறாங்க. ஏன்னா கடந்த காலத்திலே நடந்த காரியங்கள், அவளுடைய குடும்பத்தின் சூழ்நிலை, பின்னணி, பிறர் இல்லைன்னா அவர்கள்னு சொல்லிகிட்டு இருக்கேன், நம்மளை நடத்தின விதம், நம்முடைய தோல்விகள், அவையெல்லாம் நம்மளை காயப்படுத்தி நம்மளை அப்படியே ஒரு இடத்துல உட்கார வச்சிருது. பல சமயத்தில் இதன் விளைவாக மன்னிக்க முடியாமை, கசப்பு, பயம், ஒரு சந்தேகம், குழப்பம், எரிச்சல், கோபம், இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம காயப்பட்டு அப்படியே கடந்துடுறோம். தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை ஆகியவை நமக்கு எப்போதும் இருந்துமே அவற்றை எடுத்து நாம் சுகமடைந்து மீண்டுமாக முன்னேறி செல்வதற்கு முயற்சி செய்வதே கிடையாது. நம்ம தொடர்ந்து இந்த செய்தியை நீங்கள் கவனித்து பாருங்கள். வேதத்தில் உள்ள சிலரை நான் காண்பிக்க விரும்புகிறேன். காயப்பட்ட அவர்கள் சிலர் அந்த காயத்தை எப்படி அதுலேருந்து மேற்கொண்டு வந்தாங்கன்றதையும், சிலர் அதில் எப்படி தங்கி கிடந்தாங்கன்றதையும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம நம்முடைய காயங்கள், நம்முடைய கடந்த கால தவறுகள், தோல்விகள், இந்த காரியங்களை யோசித்து நமக்கு நடந்த காரியங்களை யோசித்து பார்க்க எப்படி ஒரு காயத்தின் மேலே ஆறுறதற்கு ஒரு தோல் உருவாகும்ல, அந்த தோலை மீண்டுமாக பிச்சு எடுக்கிறது மாதிரிக்கே அதுக்கு சமம். ஏன்னா அதை ஆற விடாமல் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னு அர்த்தம். நம்ம செய்ய வேண்டியது தேவனுடைய அன்பை எடுத்துக்கொண்டு அவருடைய வார்த்தையை உட்கொண்டு அதை காயத்தின் மேல் பூசி ஆவியானவர் நம்மை சுகப்படுத்துவதற்கு அனுமதிக்கிறது ரொம்ப அவசியம். இன்றைக்கி முதலாவது நான் காட்ட விரும்புகிற ஒருவர் யோசேப்பு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவனுக்கு சின்ன வயதிலே சகோதரர்கள் அவன் மேல் பொறாமைப்பட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா அவனை நேசிக்கிறாங்கன்றதுனால அவனை பகைத்தார்கள். அவனை கொல்வதற்கு சதி ஆலோசனை செய்தார்கள். குடும்பத்தை விட்டு பிரித்தார்கள். சும்மா சாதாரணமாக இல்லை, அவனை கொன்று போட ஆலோசனை பண்ணி, கொன்று போட வேணாம் அப்படின்னு நினச்சி நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை அடிமையாக ஊர் தெரியாத ஒரு தூரமான இடத்துக்கு விற்று போடுறாங்க. அந்த அடிமையாக இருக்கும்போதும் அங்கே அவன் மேல் தவறான பழி சுமத்தப்பட்டு ஒரு பயங்கரமான சிறைச்சாலையில் அடைக்கப்படுறான். அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போதும் ஒருவருக்கு நன்மை செய்து அவங்களுடைய நன்மையை நாடினவர்கள், இவன் தனக்கு உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்த நபர்கள் அவனை மறந்து போகிறாங்க. அவனுக்கு தொடர்ந்து தோல்வி, தொடர்ந்து பிரச்சனை. இவனுடைய தவறல்ல, இவனை சுற்றி இருந்தவர்களுடைய தவறு, சுற்றி இருந்தவர்களுடைய பொறாமை, சுற்றி இருந்தவர்களுடைய கண்கள் இவன் மேல் வேறு விதமாக பார்த்ததுனால, இதனால தான் அவனுடைய வாழ்க்கை இவ்வளவு கீழாக போக ஆரம்பிச்சது. ஆனால் கூட இந்த தோல்வியிலே, இந்த காயப்பட்ட நிலைமையை அவன் ஏற்றுக்கொண்டு அதிலே தங்கி இருக்க அவன் விரும்பலை. ஆதியாகமம் 37 அதிகாரத்தில்
சகோதரர்கள் அவனோடு பட்சமாக பேசாமல் அவனை பகைத்தார்கள். 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு சொப்பனத்தை கண்டவுடனே 5ஆம் வசனத்தில் அதிநிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள்னு பார்க்குறோம். அதே 37 அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவனை தூரத்தில் வர கண்டு அவனை கொலை செய்ய சதி ஆலோசனை பண்ணினார்கள் பார்க்குறோம். 20ஆம் வசனத்தில் அவனை கொன்று துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். 28ஆம் வசனத்தில் வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். அடுத்த அதிகார 1 வசனத்தில் அவன் ஒரு அடிமையாக போத்திபார் என்பவருடைய வீட்டில் இருக்கிறான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அங்கே நல்லா அவன் செய்த எல்லாவற்றுக்கும் அவனுடைய எஜமான் அவனுடைய எல்லா நல்ல குணங்களையும் கண்டு அவனாலே தன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதை கண்டு அவனை எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக உயர்த்துகிறான். ஆனால் அந்த இடத்துல அவனுடைய எஜமானுடைய மனைவியின் கண்கள் இவன் மேல் தவறாகப்பட்டதினாலே, இவன் அவளோடு இருக்க ஒத்துழைக்காததினாலே அவன் மேல் தவறாக பழி சுமத்தப்பட்டு செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவித்து சிறைச்சாலையில் போடப்படுறான். அந்த சிறைச்சாலையிலும் அவனுக்கு சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே தயவு கிடைக்குது. அப்போ அந்த சிறைச்சாலையில் இருக்கிறவர்களே விசாரிக்கும் பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த சூழ்நிலையில ராஜாவின் வேலையாட்கள் 2 பேர் சிறைச்சாலைக்கு வர்றாங்க. அவங்கள விசாரிக்கிறான். அவங்களுடைய துக்கத்தை என்னன்னு கேட்குறான். அவங்களுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறான். அதில் ஒருவனுக்கு விடுதலை கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நீ ராஜாவிட்ட எனக்காக பேசுன்னு சொல்கிறான். ஆனால் அவன் யோசேப்பு செய்த நன்மையை அவன் மறந்து போனான். 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆனாலும் பான பாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து போயிட்டாங்க. இதுவரைக்கும் பார்த்த எல்லா காரியங்களும் அவனுக்கு எதிராகவே நடந்தது. நன்மையை பார்க்காம எல்லாமே தீமையாகவே அவனுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. இவன் தப்பு எதுவுமே இல்லை. இவன் தவறு செய்து அதற்காக காயப்பட்டான்றதே இல்லை. ஆனா இவனுடைய விடுதலை திடீரென்று வருகிறது. பார்வோனுடைய சொப்பனத்துக்கு யாராலையும் அர்த்தம் சொல்ல முடியாத சூழ்நிலை வரும்போது அவன் அருகே இருந்த அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினைவு கூர்ந்து இவனை பற்றி சொல்ல பார்வோன் அவனை கூப்பிட்டு அவனை கேட்குறாரு. பார்வோனுக்கு உடனடியாக தேவனுடைய ஞானத்தினாலே அவனுக்கு பதில் சொன்னதும் அல்லாமல் அதுக்கு என்ன செய்யணும்னு அதுக்குரிய காரியத்தை அவன் சொல்கிறான். கடைசியில் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாருக்கும் மேலாக பார்வோனுக்கு அடுத்த நிலைக்கு உயர்த்தப்படுகிறான். அதாவது ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். பின்னும் பார்வான் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். அடுத்த வசனத்துல 44ஆம் வசனத்துல ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். இப்படிப்பட்ட ஒரு உயர்வு திடீரென்று வந்தது. அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனது எப்படி அவனுக்கு இருந்தது? இந்த காயப்பட்ட நிலைமையே உள்ளே வைத்து அதிலே மனம் புழுங்கி கொண்டு இருந்திருந்தான்னா இந்த நிலைமையில அவன் அந்த பதவியை அவனால ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. ஒரு புதிய காரியத்துக்குள்ளே அவனால கால் எடுத்து வைத்திருக்க முடியாது. ஏனென்றால் அந்த பழைய காரியங்கள் பழைய காயங்கள் அவனை கண்டிப்பா இழுத்துட்டு தான் இருக்கும். அவனால முன்னால கால் எடுத்து வச்சிருக்கவே முடியாது. ஆனா அவன் அதையெல்லாம் மறப்பதற்கும் மன்னிப்பதற்கும் விட்டு விடுவதற்கும் ஆயத்தமா இருந்தான். அந்த காயத்தை குணமாக்குவதற்கு முயற்சி எடுப்பதற்கு ஆயத்தமா இருந்தான். ஏன்னா மீண்டும் மீண்டுமாக இவனுக்கு விரோதமாக குழி பறிக்கப்படுகிறது. மற்றவங்களால துன்பப்படுத்தப்படுறான். அபாண்டமான பழி இவன் மேல் சுமத்தப்படுகிறது. அவனை காயப்படுத்தும் நோக்கத்துடன் அவன் மேல் எரியப்பட்ட கற்களை எடுத்து இவன் கோபுரம் கட்டி அதுக்குள்ள வாழ்றாங்க. ஏன்னா சுற்றிலும் நடக்கிற எந்த சூழ்நிலையும் அவனுக்கு எதிராக நடந்த எந்த சூழ்நிலையும் அவனுடைய மனதையும் அவனுடைய இருதயத்தையும் அவன் பாதிப்பதற்கு காயப்படுத்துவதற்கு அனுமதிக்கவே இல்லை. அவன் எதுக்காக இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டானோ அனுப்பப்பட்டானோ தேவனால் அதை நிறைவேற்ற சூழ்நிலை வரும்போது அதை உற்சாகமாக ஏற்றுக்கொண்டு முன்னே கால் எடுத்து வைப்பதற்கு ஆயத்தமா இருந்தான்.
இப்படிதான் அவன் அந்த நிலைமைக்கு வந்தான். இவன் அந்த குற்றுயிராக காயப்பட்ட நிலைமையிலே என்னை குழியில போட்டாங்களேன்னு அதே நிலைமையிலே இருந்திருந்தான்னா இந்த நிலைமைக்கு அவனால வந்திருக்க முடியாது. இன்றைக்கு ஒருவேளை நீங்க என்னை பார்த்து கொண்டிருக்கிறவங்க மற்றவர்களால் அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டு ஒருவேளை நீங்க செய்யாத குற்றத்தை நீங்க செய்தீங்கன்னு சொல்லி தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த நேரத்துல உங்களுடைய மனதில நீங்க அந்த காயத்தை ஆற்றுவதற்கான முயற்சியை பாருங்க. ஏன்னா ஆண்டவர் காயங்களை ஆற்றுகிறவர். இந்த காயங்களிலே தங்கி அங்கேயே விழுந்து கிடக்கணும்னு நினைக்காதீங்க. சிறையில இருந்த யோசேப்புக்கு ஒரு பெரிய ஒரு உயர்வு வந்தது போல உங்களுக்கு வருவதற்கு நாள் காத்து கொண்டு இருக்கிறது. ஆனா நீங்க அதை எடுப்பதற்கு உங்களுடைய இருதயம் ரெடியா இருக்கணும். அடுத்து இன்னொரு நபரை பார்ப்போம், தாவீது. இந்த தாவீது நம்ம நினைக்கிறோம் தாவீது ராஜா, அவன் அவ்வளவு சங்கீதம் எழுதுனா, அவன் அவ்வளோ நல்ல பெரிய அரசன் அப்படிலாம் பார்க்குறோம். ஆனால் அவனுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது? வெறும் அற்பமான ஒரு ஆடு மேய்க்கிறவன். அதுவும் அவனுடைய வீட்டில் யாரும் அவனை மதிக்கலை. கடைசி எல்லாருக்கும் இளையவன் அப்படின்னு தான் போட்டிருக்கு. அவங்க அப்பா சொல்கிறாரு, எல்லாருக்கும் இளையவன் அப்படி தான் சொல்கிறாரு. ஏன்னா அவனை வீட்டுக்குள்ளே சேர்த்து வைக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு அவனை குறித்த ஒரு எண்ணம் கூட இல்லை. வீட்டிலே ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி, அடுத்த ராஜா யார், உன்னுடைய பிள்ளைகள் ஒருவர் தான் அடுத்த ராஜா அப்படின்னு அவனுடைய அப்பாவுக்கு சொல்லப்பட்ட போது கூட ஒருவேளை இந்த பையனா கூட இருக்கலாமோ அப்படின்ற எண்ணம் அவங்க அப்பாவுக்கு வரல. ஏன்னா இவன் லாயக்கற்றவன், ஆடுகளோடு வெளியே அங்கே எங்கேயாவது வனாந்தரமான இடத்துல தன்னந்தனியாக ஆடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்கவன். வீட்டில் உள்ள காரியங்களை பார்ப்பதுக்கு கூட தகுதி இல்லாதவனை எப்படி கொண்டு போய் நான் இவன் அடுத்த ராஜாவா இருப்பான்னு கொண்டு எப்படி காட்ட முடியும்னு சொல்லி அவனை பற்றிய ஒரு அக்கறையற்ற ஒரு தகப்பன். குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டவனாகத்தான் இருந்தான். ஆனாலும் அந்த ஒதுக்கப்பட்ட அந்த நிலைமையை ஒரு காயமாக மாற்றி அந்த காயத்தையே பார்த்துக்கிட்டு அதிலே கிடக்காம அதை விட்டு எழும்பி வர்றதுக்கு அவன் ரெடியா இருந்தான். அந்த நேரத்துல சாமுவேல் உன் பிள்ளைங்க இவ்வளவுதானா அப்படின்னு கேட்கும்போது அதற்கு அவன் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகள் மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இருந்தார். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க. ஒருவேளை இவன் அந்த காயங்களையே யோசித்து கொண்டு எனக்கு தகுதி இல்லை, ஏன்னா எல்லாரும் என்னை தள்ளி வச்சுட்டாங்க, எனக்கு ஒரு வீட்டுக்குள்ள என்னை சேர்க்கறது கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லை, ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது கூட என்னை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒருவேளை அந்த தாழ்வு மனப்பான்மையிலே இருந்திருந்தான்னா இங்கே வரும்போது அந்த பதவியை அவன் ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு மனநிலை இருந்திருக்காது. ஏன்னா வர வழியிலே சொல்லியிருப்பாங்க, அவனை கூப்பிட போனவங்க அவங்க வீட்டு வேலைக்காரங்க யாராவது போயிருப்பாங்க, அவங்க சொல்லியிருப்பாங்க, எப்பா உங்கள் வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்காரு, எல்லாம் அவங்க அண்ணன்மாரெல்லாம் பார்த்தாச்சு, ஒருத்தரும் ராஜான்றதுக்கு தகுதி இல்லை, அடுத்து உன்னையை தான் கூப்பிடுறாரு, நீ வந்தாதான் அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி உனக்காக தான் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இவன், ஐயோ எனக்கு அதெல்லாம் முடியாது, எனக்கு அது தகுதியே கிடையாது, நான் ஆடு மேய்க்கிறதுக்கு தான் லாயக்குன்னு சொல்லி ஓடி இருக்கலாம். ஆனால் அவன் அப்படி நினைக்கல. இந்த காயங்களை அவன் மனதிலே ஏற்றுக்கொண்டு அந்த காயங்களிலே தங்கி இருக்கலைங்க. ஒரு குற்றுயிரும் கொலையுருமா அந்த இடத்துல கிடக்கல. அவன் தனக்கு முன்பாக இருந்த ஒரு வாய்ப்பை, ஆண்டவர் கொடுக்குற ஒரு வாய்ப்பை அவன் பயன்படுத்துறதுக்கு ரெடியா இருந்தான். ஒரு குடும்பத்தினர் தன்னை அவமதித்துட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க, தன்னை காயப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற காரியம் தேவன் அவனுக்கு வைத்திருந்த பெரிய பொறுப்பை எடுப்பதற்கு ஒரு தயக்கத்தை கூட அவனுக்கு கொடுக்கலங்க. ஐயோ நான் எப்படி, என்னோட பெரிய அண்ணன்மாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இல்லாதது எனக்கு எப்படி, என்னால் இது முடியாது, எனக்கு ஆடு தான் மேய்க்க தெரியும், பெரிய ஒரு ராஜாங்கத்தை நான் எப்படி செய்வேன் அப்படின்ற பேச்சே இல்லை. உடனடியாக அவன் ஏற்றுக்கொண்டான். தான் வெறும் ஆடு மேய்க்கிறவன் அப்படின்ற ஒரு காரியம் அவனுடைய மனதில் கூட போலங்க. இன்றைக்கு நிறைய பேர் நம்ம இந்த விஷயத்துல நம்ம நிறைய காரியங்களை நம்மளுடைய இருதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு படிப்பே இல்லை, இதுக்கு நான் லாயக்கே இல்லை, என்னால் இந்த காரியம் செய்யவே முடியாது, என்னுடைய வாழ்க்கை இன்னும் மேன்மையாக வரவே வராது, ஐயோ நான் போய் இவ்வளோ பெரிய காரியத்தை நான் எப்படி செய்வேன், எனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி நாமளே குறைத்து மதிப்பிட்டு கொண்டு இருக்கிறோம்.
தேவன் பைத்தியக்காரரானவர்களை தான் தெரிந்தெடுக்கிறாரா, அப்படிப்பட்டவர்களை தான் தெரிந்தெடுத்து அவங்களை உன்னத நிலைமைக்கு உயர்த்துவதில் நம்முடைய தேவன் கை தேர்ந்தவர். அப்போ இந்த தாவீதை உயர்த்தின தேவன் உங்களை உயர்த்துறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஆனா நீங்க அதை ஏற்றுக்கொண்டு பழசெல்லாம் விட்டுட்டு அந்த காயத்தெல்லாம் தள்ளிட்டு இதெல்லாம் யோசிக்காம அடுத்து வருகிற அந்த ஒரு உன்னத வாய்ப்பை அதை பெற்றுக்கொண்டு அதை செய்யறதுக்கு தைரியம் உங்களுக்கு இருக்குதா? இன்றைக்கு நீங்க அதை செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. காயப்பட்ட போர் வீரர்களா கிடக்கிற நீங்க உங்களை பார்த்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். குடும்பத்தினால் ஒதுக்கப்பட்டாலும் தேவன் எனக்கு கொடுக்கிற பொறுப்பை என்னால் செய்ய முடியும், ஏன்னா அழைத்தவர் என்னை தகுதிப்படுத்துவார்ன்ற ஒரு தைரியம் தாவீதுக்கு இருந்தது. மூன்றாவது ஒரு நபரை நான் காட்டுறேன். அதுவுமே ஒரு ராஜா, எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜாவுடைய தகப்பன் ஆகாஸ்ன்றவன். அவன் அவனுடைய தவறுகள், தகப்பனுடைய தவறுகள், அவனுடைய தேவனுக்கு எதிரான பாவங்கள் ஆகியவை எசேக்கியா ராஜாவை கரைப்படுத்துறதுக்கு அவன் அனுமதிக்கல. இதெல்லாம் காயப்படுத்தக்கூடிய காரியங்கள். ஏன்னா 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியில் நடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின் படியே தன் குமாரனை முதலாய் தீக்கடக்க பண்ணினான். இந்த மாதிரி காரியம் எந்த ராஜாவும் பண்ண மாதிரி தெரியல. இவன் இருக்கிறதுலே ஆண்டவருக்கு என்னென்னலாம் பிரியம் இல்லையோ அதெல்லாம் பண்றான். தேவனுடைய ஆலயத்துல மற்ற ஒரு பலிபீடத்தை கொண்டு வைக்கிறான். ஆலயத்தில் உள்ள பல காரியங்களை அங்கங்க ஆண்டவர் சொன்னதுக்கு மாறாக தள்ளி வைக்கிறான். தீ மிதிக்கிறதுக்கு பண்றான். இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த ஒரு ராஜாவின் மகன் எசேக்கியா. ஆனா அவனுடைய தகப்பனுடைய தவறுகள் இவனை கட்டுப்படுத்துவதற்கு, அதை இவனை காயப்படுத்துவதற்கு, அதை ஒரு சாக்காக பயன்படுத்துவதற்கு இவன் அனுமதிக்கல. இவனை பற்றி என்ன சொல்லியிருக்கு? 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தகப்பனாகிய தாவீதுனா இவனுடைய உண்மையான தகப்பன் தாவீதா? இது இவனுக்கு முன்ன எப்பயோ உள்ளதுதான் தாவீது. அவனுடைய பாட்டனுக்கு பாட்டன் அப்படி ரொம்ப முன் சந்ததியில உள்ளவன் தான் அவன். ஆனா இவன் தன்னுடைய இம்மீடியட் அப்பா, சொந்த தகப்பன் இருந்த ஒரு நிலைமையை பார்க்கல, அதன்படி நடக்கல, அது தன்னை பாதிக்கும்படி, அது தன்னை காயப்படுத்தும்படி, தன்னுடைய வாழ்க்கையும் அதன்படி நடத்துவதற்கு அவன் தீர்மானிக்கல. தாவீது செய்தபடி செய்தான். இன்னொரு ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசே இஸ்ரவேல் மக்களை எகிப்திலேருந்து கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு வரும்போது வழியில் ஒரு இடத்துல அவங்க முறுமுறுக்கிறாங்க. அப்போது அவங்களுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பங்கள் நிறைய பேரை கடிக்கும்போது நிறைய பேர் இறந்துடுறாங்க. அப்போது மோசேட்ட எல்லாரும் கூக்குரல் இடும்போது, முறையிடும்போது அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு வெண்கல சர்ப்பம் ஒன்றை செஞ்சு நீ அதை ஒரு கோலில் மாட்டி அதை நீ உயரமாக தூக்கி வையே, யார் யார் அந்த சர்ப்பத்தை பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் பிழைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால அந்த சர்ப்பத்தை ஒரு வெண்கலத்தில் ஒரு சர்ப்பம் மாதிரி பாம்பு மாதிரி ஒன்று செஞ்சு அதை கோலில் மாட்டி தூக்கி வைக்கிறான். அதை பார்க்குறவங்க எல்லாம் பிழைத்தாங்க. அது எப்பவோ நடந்தது. மோசேக்கு பிறகு இஸ்ரவேல் மக்கள் யோசுவாவின் காலத்தில் அவங்க கானான் தேசத்துக்குள்ள நுழைகிறாங்க. கானான் தேசம் வெற்றி பெறுறாங்க. வெற்றி பெற்ற பிறகு கொஞ்ச நாள் யாரும் ராஜாக்களே இல்லாமல் காலங்கள் கொஞ்ச நாள் இருக்குது. அதுக்கு பிறகு தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் வர்றான், அப்புறம் சவுல் வர்றான், தாவீது வர்றான், சாலமோன் வர்றான். அப்படி அவனுடைய வழியெல்லாம் நிறைய தான் கடைசியில் தான் இறுதி ரொம்ப நாள் கழித்து தான் எசேக்கியா வர்றார். நான் அந்த காலகட்டத்தை நான் கணக்கிடலை, நீங்கள் வேணா போய் பாருங்க. ரொம்ப காலங்கள் கடந்த பிறகு கூட இன்னும் அந்த மோசே வைத்திருந்த அந்த வெண்கல சர்ப்பத்தை மக்கள் அதை பணிஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்குள்ள என்ன எண்ணம்? ஆண்டவருக்கு இந்த வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு அதை பார்க்க சொன்னாரு. பார்க்கும்போது எல்லாம் பிழைத்தாங்க. அப்போ நம்ம இன்னமே அதுக்கு அதை நம்ம ஒரு பெரிய ஒரு தெய்வம் மாதிரி அதை அதுக்கு நம்ம தூபம் காட்டணும். இப்போ இது வழக்கமாக செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அப்போ தாவீது காலத்துல கூட அது நடந்திருக்கு, சாலமோன் காலத்துல நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஆண்டவருக்கு பிரியமாக நடந்த
எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, அவங்க காலங்களில் கூட நடந்திருக்கு. யாருமே இதை வந்து பெருசா கண்டுக்கல. ஆனா இவன் தன்னுடைய தகப்பன் தேவையில்லாத ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பண்ணிக்கிட்டு இருந்தா கூட இவன் வந்து அதை பின்பற்றல. இவனுக்கு எது ஆண்டவர் சரி என்று சொல்றாரோ அதை வந்து தைரியமாக துணிந்து செய்யறான். அதை உடைச்சு போடுறான் அந்த வெண்கல சர்ப்பத்தை. அதுக்கு நிகுஸ்தான் என்று பேரிட்டான்னு வருதுன்னா, நிகுஸ்தான்னே நம்ம ஏதோ நினைக்கிறோம். ஆனால் அதனுடைய ஒரிஜினல், அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு வெண்கலமான பொருள், வெண்கலத்தினால் செய்யப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ஒரு பொருள் தான். இது வந்து தேவன் அன்றைக்கு செஞ்சதுனால இன்றைக்கு வரைக்கும் நம்ம அதை தேவனாக கணக்கிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி மக்களுக்கு நிரூபிக்கும் வண்ணமாக அதை உடைச்சு போடுறான். இதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் பாருங்க. ஏன்னா பாரம்பரியத்தை உடைக்கிறதுன்றது இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா வழியாக சில காரியங்களை நம்பிட்டு வந்துட்டோம். இது வந்து நிறைய காரியங்கள், அற்புதங்களை ஆண்டவர் செய்யற காரியத்தை வந்து நீங்க வேதத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பம் முதல் இறுதி வரை எந்த அற்புதமும் ஒரே மாதிரியாக செய்யப்பட்டிருக்காது. ஒருவேளை சிமிலராக இருக்கலாம், ஒத்து போன மாதிரி இருக்கலாம். இப்போ எலிசா தீர்க்கதரிசியின் காலத்துல அவர் வந்து ஒரு வார்கோதுமை அந்த கதிர்கள் எல்லாம் அவர் வந்து பெருக்கிறாரு. அதாவது பெருக்கிறாருன்னா என்னன்னா, கொஞ்சம் தான் இருந்தது, 20 இருந்ததை ஒரு 100 பேருக்கு வர்ற மாதிரி அவர் பங்கிடுறாரு. அதே காரியம்தான் இங்கே இயேசுவானவர் அந்த 5 பத்தி 2 மீனையும் வச்சு பண்றாரு. இப்படி சிமிலாரிட்டி தான் இருக்கும் ஒழிய எக்ஸாக்டா அன்னைக்கு இந்த வார்கோதுமை கதிர்கள் தான் இருந்துச்சு. இன்றைக்கும் அந்த வார்கோதுமை கதிர்களை வச்சுதான் ஆண்டவர் செய்வாரு. அன்றைக்கு இப்படிதான் பண்ணாங்க, இன்றைக்கும் அப்படிதான், அந்த ஒரு பேட்டர்னை ஆண்டவர் பின்பற்றதே கிடையாது. ஒவ்வொரு அற்புதமும் ஒவ்வொரு விதமாக நடத்தப்பட்டது. இயேசுவானவர் இந்த உலகத்துல இருக்கும்போது கூட ஒரு முறை நீ பேசுறாரு, ஒரு முறை கையை வைக்கிறாரு, ஒரு முறை சேறு உண்டாக்கி கண்களில் பூசுறாரு. இப்படி வித்தியாசமான முறைகளிலே அவர் வந்து சுகம் கொடுக்கிறார். அப்போ அந்த முறையை, அது எப்படி அந்த விடுதலை வந்துச்சோ அந்த முறையை நாம் ஒரு கடவுளாக பார்த்து அது ஒரு பாரம்பரியமாக கொண்டு வந்து இந்த இடத்துல ஆண்டவர் இப்படி செஞ்சாரு அதனால அதை நான் கும்பிடுவேன்னு போகிறது மிக தவறு என்று சொல்லி, யாரு அவருடைய தகப்பன் பின்பற்றின எல்லா காரியங்களுக்கும் ஆப்போசிட்டான காரியத்தை, இதுதான் சரி, இது வந்து யார் காலத்திலேருந்து வந்தாலும் சரி, மோசையே பண்ணியிருந்தாலும் சரி, அது தவறு அப்படின்னு சொல்லி உடைப்பதற்கு அவங்க தைரியம் இருந்துச்சுங்க. அவனுடைய தகப்பனுடைய வாழ்வில் நடந்த தவறுகள் இவனை பாதிக்கலை, இவனை காயப்படுத்தலை. எங்கள் அப்பா இப்படிதான் செஞ்சாரு அதனால நானும் இந்த வழி தான், எனக்கு வேற வழி இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். எங்கள் வீட்டில் எல்லாம் எங்கள் அப்பா கடன் வாங்கி தான் பழக்கம். ஏன்னா கடன்லேருந்து நாங்கள் வெளியே வந்ததே கிடையாது. எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே அப்படிதான், எல்லாருமே இப்படி ஏழ்மையில தான் இருந்திருக்கிறோம். அதனால நானும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அதே வழியில போயிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஒரு தவறான பழக்கம் யாரோ நம்முடைய தகப்பன் குடும்ப முன்னோர்களுக்கு இருந்துச்சுன்னா, அவங்க அப்பா எப்படி, அதனால தான் இவனும் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா தகப்பன் செய்யற காரியத்தையே, அதே தவறையே நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து, இது நம்மை காயப்படுத்தக்கூடாது, நான் இந்த காயத்தை ஆற்றி கொண்டு வெளியே வருவேன், ஏன்னா காயத்தை ஆற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்கு அவர் துணை செய்வார் என்று சொல்லி அதுலேருந்து வெளியே வர வேண்டியது நம்முடைய கடமை. மற்றவங்க வந்து எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணலாம், மற்றவங்க கண்டிப்பாக ஜெபம் பண்ணலாம், உங்களுக்காக ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக பரிதாபப்படலாம், உங்களுக்காக அவர்கள் ஜெபிக்கலாம். ஆனால் நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டிய காரியங்கள் சில இருக்கு. இப்போ இவன் ஒரு தைரியமும் திடனும் உள்ளவனா, இவ்வளோ நாள் வந்துக்கிட்டு இருந்த பாரம்பரியம் அது தவறான பாரம்பரியம், இது சரி கிடையாது, நம்ம ஆராதிக்க வேண்டியது தேவன் மட்டுமே, இந்த ஒரு வெண்கலத்தினாலான பொருள் அல்ல, அதுக்கு பேரே அப்படி சொல்லிட்டான், அந்த பொருளை நீங்கள் ஆராதிக்க வேண்டாம்னு சொல்லி அதை உடைச்சு போடுறான். அப்போ நம்ம வந்து நம்முடைய தவறான பாரம்பரிய காரியங்களுக்கு நம்ம இல்லை, முடியாது, நோ அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அவங்க அப்படி செஞ்சாங்க அதனால நான் இப்படி செய்வேன்றதுக்கு நோ தான், முடியாது, நான் அப்படி வரமாட்டேன், நான் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு, நான் செய்வதற்கு எனக்கு அந்த தைரியம் இருக்கு, இந்த காயங்கள் என்னை கட்டுப்படுத்த முடியாதுன்ற நிலைமைக்கு நம்ம வரணும். அடுத்து இது கடைசியாக நான் சொல்றேன், இன்னொரு ராஜா பத்தி தான். இந்த ராஜா அவனுடைய காயங்களிலே தங்கிவிட்டான். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுல். வெட்கம், அவமானம், தாழ்வு மனப்பான்மை, மற்றவங்களை பிரியப்படுத்த விருப்பம், இதெல்லாம் வந்து அவனை காயப்படுத்தி
அவனை அப்படியே அந்த இடத்துல இருக்க வச்சுச்சு. சவுல் ராஜாவாகும்போது இதுக்கு முன்னாடி ராஜாவே கிடையாது இஸ்ரவேல்ல. முதல் முறையாக இஸ்ரவேல் மக்கள் எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. சாமுவேல் அவனுக்கு கூட துக்கமாக இருக்குது. ஆண்டவரும் சொல்கிறாரு, அவர்கள் உன்னை தள்ளலை என்னை தான் தள்ளிட்டாங்கன்னு சொல்கிறாரு. கடைசியில் அவனை ஆண்டவர் சொல்லி இந்த சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிடுறான் அவன் தனியாக இருக்கும்போது. ஆனால் இப்போ இஸ்ரவேல் மக்கள் முன்பாக அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ராஜா என்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து அவனுக்கு ராஜாங்கத்தை அவன்கிட்ட கொடுக்கறது ஒரு சூழ்நிலை வரும்போது அவனை காணோம். ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவனுடைய கோத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்யமின் கோத்திரம். இந்த பென்யமின் கோத்திரத்துக்கு ஒரு சாபக்கேடு மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜாக்கள்லாம் வர்றதுக்கு ஏற்படுறதுக்கு முன்னாடி சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சமயத்தில் ஒரு பெண்ணை பென்யமின் நாட்டை சேர்ந்தவர்கள், அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் தவறாக நடத்தி அவளை சீரழித்ததுனாலே மக்களுக்குள்ளே அவங்கள குறித்த ஒரு வெறுப்பு இஸ்ரவேல் மக்கள் மற்ற 11 கோத்திரத்தாரும் சேர்ந்து பென்யமின் புத்திரர் அனைவரையும் சங்கரித்து போடுறாங்க, கொன்று தள்ளிடுறாங்க. அதில் 600 பேர் மட்டும் மலைகளில் கெபிகளில் ஒளிஞ்சு கிடந்தாங்கன்னு இருக்கு. இப்போ ரொம்ப சின்ன கோத்திரமாயிருது. அதுக்கு பிறகு அவங்களுக்கு யாருமே பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோம்னு அவங்க தீர்மானம் பண்ணதுனால அவங்களுக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்தி அவங்கள திரும்பவும் ஒரு கோத்திரமாக அது உருவாச்சு, ஒரு சின்ன கோத்திரமாக. அதனால இவன் தன்னை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இவனுக்கு இருந்திருக்குமோ என்னமோ. என்னுடைய கோத்திரம் ஒரு சின்ன கோத்திரம், என்னுடைய குடும்பம் ரொம்ப சின்னது, நான் ஒரு முன்னுக்கு இல்லாதவன், நான் எப்படி அப்படின்னு சொல்லி தான் முதல்ல சாமுவேல்கிட்ட பேசுவான். அப்போ அந்த ஒரு நிலைமையிலே அவன் காயப்பட்டு தன்னை அப்படியே தான் ஒன்றும் இல்லைன்றதே நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ அவங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அந்த இடத்துல எல்லா இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் கூடி வந்திருக்காங்க. சாமுவேல் அங்கே வந்திருக்கிறாரு. இப்போ நான் எல்லாருக்கும் முன்னாக சீட்டு போட்டு எடுப்பேன், அந்த சீட்டில் யார் ராஜான்றதை ஆண்டவர் காட்டுவார் அப்படின்னு சொல்லி எல்லா கோத்திரங்களுக்கும் சீட்டு போட்டால் பென்யமின் கோத்திரத்தில் விழுது. அது 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இருக்குது. அந்த பென்யமின் கோத்திரத்தில் தனித்தனி குடும்பங்களாக வைக்கும்போது மாத்திரி அப்படிங்கிற ஒரு குடும்பத்தின் மேலே சீட்டு விழுது. அந்த சீட்டு அந்த குடும்பத்தில் உள்ள மற்ற சின்ன சின்ன குடும்பங்களுக்கெல்லாம் ஆள் பேருக்கு போடும்போது கீசின் குமாரனாகிய சவுல் மேலே சீட்டு விழுது. அவனை தேடி பார்த்தா ஆளை காணோம். இவனை தேடி வாய்ப்பு வருது. அந்த இஸ்ரேல் நாட்டை ஆளக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு பெரிய உயர்வு வருது. ஆனால் இவனை ஆளை காணோம். இவன் எங்கே இருக்கிறான்? இவன் 22ஆம் வசனம், அடுத்த வசனம், அவன் இனி இங்கு வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது இதோ அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்திலே ஒளித்து கொண்டு இருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். வருவானா? எங்கே போனான்னு தெரியல, எல்லாரும் தேடுறாங்க, காணோம். அவன் வருவானா? ஆண்டவர்கிட்டே கேட்குறாங்க. ஆண்டவர் காட்டுறாரு. இவன் பொருட்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, மூட்டை முடிச்சுகள், அவங்களுடைய ஜாமான்கள் எல்லாம் வச்சிருக்கிற இடத்துல ஒளிஞ்சு கிடக்குறான். அந்த இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்ம இதுக்கு தகுதியே கிடையாது, என்னுடைய குடும்ப தகுதி கிடையாது, நாங்கள் ஒரு சாதாரண ஒரு பிற்பட்டவங்க, எல்லா கோத்திரத்திலையும் எங்கள் கோத்திரம் ரொம்ப மோசமான கோத்திரம், இப்படி தன்னை குறித்த ஒரு தாழ்வான மனப்பான்மை இருந்ததுனால அவன் அதில் காயப்பட்டு கிடந்ததுனால அவன் போய் அவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட பொறுப்பை கூட அவனால் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு போய் ஒளிஞ்சிருக்கான். அப்பொழுது அவர்கள் அங்கே ஓடி அங்கே இருந்தவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே நின்ற போது எல்லா ஜனங்களும் அவனுக்கு தோளுக்கு கீழே இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாக இருந்தான். அவ்வளோ உயரம். ராஜான்னா இவன் தான் சொல்கிற அளவுக்கு அழகு. ஆனால் அவனுக்கு உள்ளுக்குள்ள காயப்பட்ட நிலைமை. இன்றைக்கு ஒருவேளை என்னை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் வெளியே பார்க்க அழகாக இருக்கலாம், உங்களை எல்லாரும் உங்களை புகழலாம், நீங்கள் பெரிய கிரேட்டுன்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்குள்ளே அந்த காயங்கள், உங்களுக்குள்ளே ஆறாத ரணம் போன்ற புண்களை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மீண்டுமாக அதை நீங்கள் போட்டு அதை கீறல் விழுந்த ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அது தெரியாது. அது கரெக்டாக ஒரு இடத்துல அந்த ஒரு இடத்துக்கு வந்த உடனே திரும்ப அதே காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதை சுற்றி வர்றதுக்கு அதுக்கு முடியாத சூழ்நிலை. அங்கே போய் அங்கே ஸ்டக் ஆயிரும். திரும்ப அதே இடம் தான் நிற்கும், அந்த பாட்டோ ஏதோ ஒரு வரும்போது. இப்போ இந்த ஒரு நிலைமையில நிறைய நேரம் நம்ம இருக்கிறோம். ஏன்னா நம்ம அந்த காயங்களுக்கு மீறி அதை தாண்டி அதற்கு சுகமாகி அதுலேருந்து வெளியே போகிறதுக்கு நமக்கு வழி தெரியல.
வலி இருந்தும் அதை எடுத்துக்கொள்றதுக்கு நமக்கு பிரியம் இல்லை. ஏன்னா அவனுடைய காயங்கள், சவுலுடைய காயங்கள் தேவன் அவனுக்கென்று ஏற்படுத்திய ஒரு ராஜ தகுதியை ஏற்றுக்கொள்வதற்கு அவனை தடுத்துச்சுங்க. இன்றைக்கு சவுலை தவிர மற்றவங்க மீதி பேர் எல்லாமே யாரை பார்த்தோம்? யோசேப்பை பார்த்தோம், அடுத்து தாவீதை பார்த்தோம், அடுத்து எசேக்கியாவை பார்த்தோம். இந்த ராஜாக்கள் எல்லாம் தங்களுடைய எதிர்மறையான சூழ்நிலைகள், தங்களை மற்றவர்கள் படுத்தின காயங்கள், நம்ம அது ஒருவேளை அவங்கள விழப்பண்ணி இருந்தாலும், அவங்க அவங்களுக்கு பின்னடைவை கொடுத்தாலும், அதிலே இருக்காம தங்களுடைய எதிர்கால நன்மைகளை, தேவன் அவர்களுக்கு வைத்திருந்த பெரிய பொறுப்புகளை தைரியமாக எடுத்துக்கொண்டு அந்த ஆசீர்வாதங்களை அணைத்து கொண்டு அதுல காலடி வைக்கிறதுக்கு உறுதியா இருந்தாங்க. அதை எடுத்து அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையிலும் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். இன்னைக்கு எந்த காரியங்களை நீங்க இன்னும் ஆற்றுவதற்கு முயற்சி செய்யல? ஒருவேளை அந்த காயங்களையே திரும்ப திரும்ப யோசித்து ஆறிக்கொண்டிருக்கிற புண்ணை தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களா? அதை ரணமாகிற வரைக்கும் அப்படியே வச்சிட்டு இருக்கீங்களா? இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, இதனாலதான் என் குடும்பம் இப்படி ஆச்சு, இதனாலதான் எனக்கு இப்படி ஆச்சு. அவங்க எல்லாம் எப்பயோ போயிட்டாங்கங்க, அவங்க எங்கேயோ உங்க கண்ணு முன்னாடி இல்லை. ஆனா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அழிச்சிட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய போர் வீரர்கள். தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு சம்பாதித்து கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது. நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நம்முடைய மனதின் கதவை முழுவதுமாக திறக்கணும். அறகுறையா இல்லை, கொஞ்சம் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு மீதி என்னுடைய கவலை, என்னுடைய இயலாமை, என்னுடைய குற்ற உணர்ச்சி, என்னுடைய தாழ்வு மனப்பான்மையெல்லாம் நானே வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே காயப்படுத்திட்டு இருக்காதீங்க. முழுவதுமாக கதவை முழுவதுமாக திறந்து ஆண்டவருக்கு உங்களை சரண்டர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தேவனுடைய கிருபையை முற்றிலுமாக எடுத்துக்கொள்றதுக்கு பழகிக்கோங்க. உங்களுடைய காயங்களை விட அது கிருபை பெரியதுன்றத நினைங்க. எவ்வளவு அதிகமாக ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய அன்பையும் அவரிடத்துல இருந்து நீங்க பெற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்க சீக்கிரத்துல சுகமாகி வெளியே வர முடியும். ஆண்டவருடைய சுகமளிக்கும் கிருபையும் இரக்கமும் காயத்தின் சீல் பிதுக்கப்பட்டு குணமாகிறதுக்கு உதவி செய்யும். ஏன்னா காயத்தின் சீல் பிதுக்கப்படும் போது கண்டிப்பா வலிக்க தான் செய்யும். அது பண்ணுனா தான் அது சுகமாகும். அதை மூடி மூடி மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் அது சுகமாகிறதுக்கு வழியே இல்லைங்க. இன்றைக்கு குற்ற உணர்வாக இருந்தாலும், பயமாக இருந்தாலும், உங்களுடைய பழைய கால வாழ்க்கையின் தவறுகளாக இருந்தாலும், தோல்விகளாக இருந்தாலும், இது உங்களை தொடர்ந்து உங்களை ஹர்ட் பண்றதுக்கு, உங்களை காயப்படுத்துறதுக்கு அனுமதிக்காதீங்க. உங்களுடைய இருதயத்தை குணமாக்குவதற்கு தேவன் அவருடைய அன்பை ஊற்றுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆவியானவர் உங்களை சுகப்படுத்த ரெடியா இருக்கிறாரு. குணப்படுத்தப்பட்ட போர் வீரராக அதை சுகமாக்கி நம்முடைய காயத்தை ஆற்றி சீக்கிரமாக அதுல இருந்து எழுந்து முன்னேறி சென்று தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னேறி செல்வோம். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.